ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் நாகேஸ்வரர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து ராகு கேது தோஷம், சர்பதோஷம், கால சர்பதோஷம், இதுக்கெல்லாம் வந்து முதன்மையான ஸ்தலங்க. இங்கே பரிகாரம் நடக்குது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் ராகுகால நேரத்தில் இங்கே வந்து பரிகாரம் நடக்குதுங்க. இங்கே இந்த கோயிலை பற்றி சொல்லும்போது ஒரு மகானை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னாக்கா அந்த மகான் தான் இந்த கோயிலை வந்து சீரமைச்சிருக்காரு. சிதைவடைஞ்ச இந்த கோயிலை சீர் பண்ண அந்த பெருமை வந்து இந்த படகுச்சேரி ராமலிங்க சுவாமிகளுக்கு தான் உண்டு. அதோட ஞாபகார்த்தமாக இந்த கோயிலையே இவருக்கு சிலை வச்சுருக்காங்க. இதுதான் அவரோட அரிய புகைப்படம். பாருங்கள், இந்த மகான் எப்படி வந்து இந்த கோயிலை சீரமைச்சாருன்னா, அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு, சீரமைச்சிட்டு அந்த பணியெல்லாம் செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு சாயந்தரத்தில் கீழே இருக்கிற மண்ணை எடுத்து அந்த நாகேஸ்வரரை நினச்சி பொற்காசாக மாற்றி கொடுத்தவர் இவர். இந்த பாருங்கள், அவரோட சிலை கோயிலே இருக்குது. இது இவரோட ஜீவாலயம் வந்து மன்னார்குடி போகிற வழியில் படகுச்சேரிங்கிற இடத்துல இருக்குது. கும்பகோணத்துலேருந்து 15 கிலோமீட்ரு தொலைவில், ஆலங்குடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பாருங்கள், இது அந்த கோயில் கொடிமரம். இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் 4:30 to 6, செவ்வாய்க்கிழமையில், அது மாதிரி வெள்ளிக்கிழமையில், இந்த மாதிரி நாட்களில் வந்து இங்கே வந்து பரிகாரம் நடக்குதுங்க. அந்த பரிகாரத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். இது மாதிரி அரிய கோயில்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.